ஏப்ரல் மாதத்தில் நடைமுறைக்கு வரவுள்ள வருமான வரி சட்டத்தின்படி தனிநபரின் மின்னஞ்சல், வங்கிக் கணக்குகள் உள்ளிட்டவற்றை அனுமதியின்றி ஆய்வு செய்யும் வகையில் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிய வருமான வரி சட்டம் மூலம் நாட்டு மக்களை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு செல்ல மோடி அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பழைய வருமான வரி சட்டம் 132 படி வருமான வரி அதிகாரிகளுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் மீது வரி ஏய்ப்பு மற்றும் கணக்கில் காட்டாத சொத்துக்களை வைத்திருப்பதாக புகார் வந்தால் ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்யவும், சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தொடர்புடைய லாக்கர் பூட்டுகளை உடைப்பதற்கான அதிகாரங்களை உள்ளடக்கிய விதிகள் நடைமுறையில் உள்ளன. இந்த நிலையில் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டத்தின்படி வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருமான வரி செலுத்துவோரின் மின்னஞ்சல்களையும் வருமான வரி அதிகாரிகள் கட்டுப்பாடற்ற முறையில் அணுக அனுமதிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட உரையாடல்களை படிக்கவும், சமூக ஊடகங்களில் உள்ள பதிவுகள் மற்றும் தொடர்புகளை கண்காணிக்கவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்குகள், ஒருவர் வரவு மற்றும் செலவுகளை கண்காணிக்கவும், வர்த்தக கணக்குகள், முதலீடுகள் மற்றும் நிதி நகர்வுகளை கண்காணிக்கவும் அனுமதி வழங்குகிறது. வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் இந்த நடவடிக்கைகளுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, வெறும் சந்தேகம் மட்டுமே போதும் என கூறப்படுகிறது. இந்த புதிய வருமான வரி சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேட் வெளியிட்டுள்ள வீடியோவில், பெகாசஸ் மூலம் நம்மை உளவு பார்த்ததாகவும் தற்போது நமது தனிப்பட்ட வாழ்க்கையை முழுவதுமாக கண்காணிக்க உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். The new income tax law proposes that the tax official should have access to your emails, should have access to your social media, should have access to your bank accounts, should have access to your trading accounts. Driven by vendetta politics, this particular government is, the Modi government is. They weaponize ED, CBI and income tax not just against their political opponents, to crush activists, to students, but anybody who has a difference of opinion. So I am not fine with the... புதிய வருமான வரி சட்டம் நாட்டு மக்களை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு சென்றுவிடும் என்பதால் அனைவரும் சந்தேகத்திற்கு இடமின்றி அதனை எதிர்க்க வேண்டும் என சுப்ரியா ஸ்ரீநேட் வலியுறுத்தியுள்ளார். புதிய சட்டம் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள இன்ஃபோசிஸ் முன்னாள் தலைமை நிதி அதிகாரி மோகன்தாஸ், தனிநபர் உரிமைகள் மீதான தாக்குதல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.